அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்த விஷுவல் தான் நாங்கள் எங்களுடைய உழைப்பு. கவிஞர் சொன்னது மாதிரி சுசியை வந்து திருப்திப்படுத்துறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அதாவது எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, அதை வந்து எவ்வளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளவு வேலை வந்து இந்த படத்தில் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த உழைப்பு, அந்த டீம் ஒர்க், ஈவன் வந்து விக்ரம் சார், ஸ்ரேயா எல்லாரையும் ரொம்ப நிறைய கஷ்டப்படுத்திருப்போம். அந்த மஸ்கட் சாங்லாம் பார்த்தீங்கன்னா 55 டிகிரி இதில் வந்துட்டு பயங்கர ரெஸ்பெக்ட்ல போட்டு காய வச்சுட்டு அடுத்து கருப்பா போயிட்டு அதனால வந்து அவ்வளவு நிறைய கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனாலும் அந்த விஷுவல் வந்து அவ்வளவு பேசப்படும். இது வந்து என்னன்னா, இது வந்து நான் வந்து இது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகுதான் பேசணும்னு இருக்கிறேன். இதோட என்னோட இதை வந்து முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மையா சொல்லுங்க, இந்த கந்தசாமி படத்துக்கு 8 பாட்டு நாங்க பண்ண இந்த லைக் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு இப்போ இந்த படம் முடியுது, அதாவது ஆடியோ முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இனிமே நெக்ஸ்ட் மந்த், ஐ மீன் இந்த நெக்ஸ்ட் மந்த் இது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கு காரணம் சுசி சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுசி சார். ஏன்னா ஐ ரியலி ஹேட் a great time working with him. பிகாஸ் நம்ம இப்படிலாம் ஒரு பாட்டு பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பாட்டு பண்ணா கூட அவர் ஒத்துப்பாரு. சரி ஸ்ரேயா, you know what, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்டைல். I like that ஸ்ரேயா. Anyway, and விவேக சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா என்னதான் டியூன் நம்ம போட்டாலும் அதுக்கு அழகு சேர்க்கிறது வந்து லிரிக்ஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விவேக சார். அவர் டெய்லியில் நைட்ல மத்தியானம் சாப்பிடாம தூங்காம எங்கிட்ட இருந்து லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதே போல சுசி சாரை பத்தி இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து ஷூட்டிங் பண்ண உடனே போயிட்டு எடிட்டிங் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து கம்போசிங் நான் எந்த டைம் லைக் மிட் நைட் ஒரு 1 o'clock 2 o'clock 3 o'clock பண்ண கூட அப்படியே இப்போ வரேன்னு சொல்லிட்டு உடனே வருவார். கேட்டுட்டு இது நல்லா இருக்கு, இது வந்து இன்னும் இப்படி சேர்க்கலாமா, லிரிக்ஸ் இப்படி இருக்கலாமா. So he's always full of ideas, and that gave me a lot of pep and energy to do this audio. So thanks a lot Susi once again, and thanks a lot Vivek sir. And Danu sir வந்து நான் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் 3வது படம் பண்றோம். ஸோ அவர் வந்து எல்லா ப்ரொடியூசரும் இப்படி இருக்கலாமா, இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு தோணி வச்சுருவாரு யாராக இருந்தாலும். பிகாஸ் he never interferes into anything. and நம்ம ஏதாவது ஒரு புது ஐடியா வந்துச்சுன்னா என்ன தம்பி நீ பண்ணு தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக இன்டெக்ட் பண்ணணும் அவர் டைலாக. தம்பி நீங்க பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ தானே சார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சிரமமே தெரியாமல் பண்ண ஆடியோ இது. இப்போ இந்த ஆடியோ முடிச்சு அடுத்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஐம் வெயிட்டிங் டு ஸ்டார்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் ஒரு விஷுவல் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து டென்ஷன் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இது அங்கே வெள்ளை சட்டை போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பா மாதிரி உட்காந்துருக்காரு அந்த வேகாம்பரம் சார். ஏகா சார் வந்து ஒரு ஷாட் அப்படி எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் சுசி சார் அண்ட் ஏகாஸ் காம்பினேஷன் இஸ் சம்திங் அமேசிங். மேம்போ மாமியா அந்த சாங் பார்த்து நான் வந்து அப்போ வரைக்கும் எங்கள் ஸ்டுடியோவில் எல்லாரும் சாங் கிடைக்கிட்டீங்க தேவி அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் விஷுவல் பார்த்த அப்புறம் வந்து அவங்க ஆடியோ பற்றி பேச நிறுத்திட்டாங்க. இப்போ ஒன்லி வீடியோ பற்றி தான் பேசுகிறாங்க. அது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம சாங் இவ்வளோ அழகாக இருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் விக்ரம் சார் இவரை பற்றி சொல்லணும்னா நெக்ஸ்ட் சார் சுமாரி சார் அது நிறைய இருக்கு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் இப்போ சொல்கிறேன், நிறைய வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு தெரியும் 4 பாட்டு பாடிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நம்மளாலும் பாடி முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்க வச்சுட்டாரு விக்ரம் சார். அண்ட் திஸ் டூ இவர் ஏதோ நம்ம படத்துடைய ஹீரோ சூப்பர் ஹீரோ அவர் கந்தசாமின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லலை, நிஜமாவே. அண்ட் ஐ பிளேட் யுவர் சாங்ஸ் டு மை டாட் அண்ட் he said did really Vikram sing it அப்படின்னு கேட்டாரு. Hey, he's singing like a professional. He said dad is not like a professional, he's a professional, he said. And so hats off to Vikram sir for his wonderful performance in the audio. And thank you so much sir. He never behaved like a hero at all. அவர் வந்து என்ன சொன்னாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொன்னா எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி அவர் வந்து ரொம்ப சலிச்சுக்காம ரொம்ப சூப்பராக பாடி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் விக்ரம் சார். அண்ட் ஸ்ரேயா, as usual you're used to it, but it's very irritating to see you so beautiful on the screen because that's the only thing you can do. But anyway, hats off to you Shreya, you are amazing. I mean I saw only one song, both of you, and in the Mexican style la Vikram sir kalagittinga. So thanks a lot to the entire team. And idana ennoda pesa mudinjது. And I thank Sony because for the first time I'm working with Sony. It was I always wanted to work with Sony. ஸோ சோனி ஆடியோ இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஹிட் ஆக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீடியாவுக்கு தேங்க்ஸ் அண்ட் ப்ரெஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.